ஈயாக்கும் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். வத்துஹூல நுழைவதை அலநிசா பெண்களின் மீது நுழைவதை எச்சரிக்கை செய்கின்றேன். அப்போ பெண்கள் உள்ள இடத்துக்கு போகக்கூடாது, தேவையில்லாமல் பேசக்கூடாது, தேவையில்லாமல் பழகக்கூடாது. அதை பற்றி நான் எச்சரிக்கை செய்கின்றேன். இப்போ கால ரசூல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ரஜுலன் ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூல்லா அல்லாஹ்வுடைய தூதரே, அஃபரைத்த என்ன நினைக்கிறீர்கள், ஹமுவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹமுவு மௌத்து, ஹமு என்பது மௌத்தாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹமு அப்படின்னா கணவனுடைய உறவினர்கள். கணவனுடைய உறவினர்களும் அந்த பெண்ணை தேவையில்லாமல் பார்ப்பது ஹராம். அதனால் கணவனுடைய உறவினர்கள், கணவனுடைய தந்தை மற்றும் கணவனுடைய பிள்ளைகளை தவிர வேறு ஆண்கள் அந்த பெண்ணை பார்ப்பது ஹராம். இப்போ யஹுருமு ஹராமாகும் மலர் ரஜுலி மனிதனின் மீது, ஆண்களின் மீது ஹராமாகும். அம்முது நாடுவது நளிரி பார்வையை ஷைஇன் மின் பதனில் அஜ்னபியத்தி அந்நிய பெண்ணினுடைய உடம்பிலிருந்து எதையாவது பார்ப்பதை நாடுவது ஆண்கள் மீது ஹராமாகும். பலகத் அது அடையுமே ஹத்தன் எல்லையை, துஸ்தகா ஃபீஹி எதிலே இச்சை கொள்ளப்படுமோ அந்த எல்லையை அடையுமே. அப்படிப்பட்ட பார்வையை பார்ப்பது ஹராமாகும். அந்நிய பெண்களோட உடம்பிலிருந்து பார்ப்பது ஹராமாகும். கதா இவ்வாறே யஹுருமு ஹராமாகும் அம்முது பார்வை நாடுவது, நளிரில் மெரஅத்தி பெண்ணுடைய பார்வை நாடுவது ஹராமாகும். ஷைஅன் எதையாவது, மின் பதனி அஜ்னபியி அந்நிய ஆணுடைய உடலிலிருந்து எதையாவது அந்த பெண் பார்க்க நாடுவது ஹராமாகும். அலல் முகுத்தமதி வேண்டுமென்று. அப்போ அந்நிய ஆணிலிருந்து அந்நிய ஆணிய உடம்பிலிருந்து ஒரு பெண் எதையும் பார்க்கக்கூடாது. குல்லுமா ஹரும குல்லுமா ஒவ்வொன்றும், ஹரும ஹராமாகுமே, நலுருகு அதை பார்ப்பது ஹராமாகுமே, ஹரும மசுகு அதை தொடுவதும் ஹராமாகும். அப்போ வேற மாதிரி எடுத்து வச்சோம்னா, எதையெல்லாம் பார்ப்பது ஹராமாகுமோ அதையெல்லாம் தொடுவதும் ஹராமாகும். அப்படி அர்த்தம் வைக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குல்லுமான எல்லாமே, ஹரும ஹராமாகுமே, நலுருகு அதை பார்ப்பது ஹராமாகுமே, ஹரும மசுகு அதை தொடுவதும் ஹராமாகும். எதையெல்லாம் பார்ப்பது ஹராமாகுமோ அதை தொடுவதும் ஹராமாகும். குல்லுமா ஒவ்வொன்றும், ஹரும ஹராமாகுமே, நலுருகு அதை பார்ப்பது, முத்தசிலன் இணைந்திருக்கும் நிலையில் பார்ப்பது ஹராமாகுமே, ஹரும நலுருகு அதை பார்ப்பது ஹராமாகும். முன்ஃபசிலன் பிரிந்திருக்கும் நிலையில். அப்போ உடம்போடு சேர்ந்து இருந்தால் பார்க்கறது ஹராம் அப்படின்னா, உடம்போடு பிரிஞ்சிருந்தாலும் அதை பார்ப்பது ஹராம். இப்போ முடி உடம்போடு சேர்ந்துருக்கும். அப்போ அந்நிய பெண்ணுடைய முடியை பார்ப்பது ஹராம். அது உடம்பை விட்டு பிரிஞ்சு கீழே கிடந்தாலும் அதை பார்க்கக்கூடாது. அது ஹராம். சஹரி முடியை போல, சஹரி இம்ராத்தின் ஒரு பெண்ணுடைய முடியை போல, பெண்ணுடைய முடி உடம்புல இருந்தாலும் பார்க்கறது ஹராம். அதே போல் உடம்பை விட்டு கீழே இருந்தாலும் பார்ப்பது ஹராம். ஆனத்துர் ரஜுலி ஆணுடைய அந்தரங்க முடியை போல, ஆணுடைய அந்தரங்க முடியை போல அதை பார்ப்பது ஹராம். அது உடம்புல இருந்தாலும் தனியாக இருந்தாலும், உடம்புல இருந்தால் பார்க்குறது ஹராமை போல, தனியாக இருந்தாலும் பார்க்கறது ஹராம். இப்போ தஜிபு வாஜிபாகும், முவாராத்துகுமா அந்த இரண்டையும் மறைப்பது வாஜிபாகும். எஜிபு வாஜிபாகும், இஹ்திஜாபு ஹிஜாப் அணிவது, முஸ்லீமுடைய ஹிஜாப் வாஜிபாகும். காஃபிரத்தின் காஃபிரான பெண்ணை தொட்டு முஸ்லீமுடைய ஹிஜாப் வாஜிபாகும். அப்படின்னா காஃபிரான பெண்கள்கிட்ட ஹிஜாபை பேண வேண்டும். இஹ்திஜாபு எஜிபு வாஜிபாகும், ஹிஜாபு அஃபீஃபத்தின் பத்தினித்தனமான இல்லாட்டி சிறப்புள்ள பெண்களுடைய ஹிஜாப் வாஜிபாகும். ஃபாசிகத்தின் பாவியான பெண்களை விட்டும். அப்படின்னா பாவியான பெண்களை விட்டும் சிறப்பு மிகுந்த பெண்கள் மறைந்திருக்க வேண்டும், ஹிஜாப் அணிய வேண்டும். ஃபாசிக்னா அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி,
பெரும் பாவம் செய்யக்கூடிய பெண்களை விட்டும்